ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசோட ஒரு ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது வந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து ஆரம்பித்து வைக்கிறாங்க. ஸோ நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஸ்கீமை இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன், இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்கள வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு மட்டும் புதுமை பெண் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு வந்து கல்லூரி படிப்பை வந்து தொடர்றதுக்காக மாதம் மாதம் 1000 ரூபாய் வந்து உதவித்தொகையை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மாணவர்களுக்கும் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உதவித்தொகை வந்து வழங்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அரசு பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இது வந்து கல்லூரி படிப்புக்கு மட்டும் இல்லைங்க, ஐடிஐ படிக்கிறவங்களுக்கும் இந்த உதவித்தொகை வந்து தராங்க. ஸோ நீங்கள் வந்து அரசு பள்ளியில் படித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேற்படிப்பை தொடர்றீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கல்லூரியிலேயே அதுக்கான அப்ளிகேஷன் வந்து தருவாங்க. ஒரு காலேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. புதுமை பெண் திட்டம் மூலமாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தவங்களுக்கும் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தாலும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் கல்வி பயின்றவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட காலேஜில் நீங்கள் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட ஆதார் கார்டு, இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.